ரைட். அடுத்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வாங்க. தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அதாவது ஒரு மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகும். அது எல்லாருக்குமே தெரியும். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஆல்ஃபா வேல்யூ. ரைட்டா? ஸோ 1 டிகிரி செல்சியஸ்க்கு எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிறது. ரைட்? ஸோ எக்ஸ்பான்சிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ 1 டிகிரி செல்சியஸ் இல்லை 1 கெல்வின்னு சொல்லலாம் இதோட யூனிட். ஓகே ரைட். இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இது இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஏன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னால் இனிஷியலாக எல்லா ஆப்ஜெக்டும் வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். 25 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்களேன். 25 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஹீட்டை சப்ளை பண்ணுறோம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. 25லேருந்து ஒரு 40க்கு இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். அப்போ 25லேருந்து 40 எவ்வளோ 15 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த 15 டிகிரி செல்சியஸுக்கு எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் கணக்கு. அதனால தான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, ப்ராப்ளமில் டைரெக்டாக சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க. இல்லைனா இனிஷியலாக 25ல் இருந்துச்சு, ஃபைனலாக 80 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ரைட்டா? முக்கியமான விஷயம், கெல்வினாக மாற்ற தேவையில்லை. ஏன்னா இது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான். வெறும் டெம்பரேச்சர்னால் அதை கெல்வினாக மாற்றிக்கலாம். பட் இது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது செல்சியஸ் வேல்யூலையும் கெல்வின் வேல்யூலையும் ஒரே வேல்யூ தான் வரும், செல்சியஸ்லையும் கெல்வின்லையும். ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் கெல்வின்கிறத நம்ம எடுத்துருவோம், செல்சியஸில் வச்சுக்கோங்க. அவங்க டெல்டி கொடுத்தாலும் சரி, இல்லை T1 T2 தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் சரி, செல்சியஸ்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரேஷியோ எடுக்க போகிறதில்ல. நம்ம டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் தான் எடுக்க போகிறோம். அதனால் செல்சியஸ்லேயே வச்சுக்கோங்க. ஓகே ரைட். இப்படி ஒரு பார் இருக்குது. இதை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? என்ன அப்படின்னா இந்த எண்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கணும். ஒரு எண்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், எலாங்கேட் ஆகும். ரைட்டா? இதுதான் டெல் எல். ரைட்? சரி, இந்த டெல் எல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ஃபார்முலா என்ன? del L is equal to alpha del T L. Okay. Strain E is equal to alpha del T L by L. அதாவது del L by L அதை தான் அப்படி எழுதியிருக்கேன். L L கேன்சல் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு அல்ஃபா டெல் டி. இதுதான் E. ஸோ தெர்மல் ஸ்ட்ரெயின் ரைட்? இது எலாங்கேஷன். ஓகே சரி, தெர்மல் ஸ்ட்ரெஸ் என்ன? According to Hooke's law, capital E, Young's modulus of elasticity into strain. Okay, அப்போ thermal stress equal to alpha del T into E ன்னு போடலாமா? ரைட்? ஸோ இதுதான் தெர்மல் ஸ்ட்ரெஸ். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு எப்போ உள்ள டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, இப்போ இதை வந்து ஹீட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலை, ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆக விட்டோம்னா உள்ள எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே டெவலப் ஆகாது. ஓகே, ஸோ இதில் என்ன உங்களுக்கு அப்ஜெக்டிவில் ஒவ்வொரு தடவையும் கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால் இஃப் த பார் is free to expand or contract
அதாவது கான்ட்ராக்ட் ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேன்ஷன் ஆகும், கூல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகும், லென்த் குறையும். ரைட்டா? நோ ஸ்ட்ரெஸ் வில் பி டெவலப்ட். ரைட்? நோ ஸ்ட்ரெஸ் வில் பி டெவலப்ட். அப்போ ஸ்ட்ரெஸ் ஜீரோ. அதாவது எப்போ அப்படின்னா இட் இஸ் ஃப்ரீலி டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னா நோ ஸ்ட்ரெஸ் இஸ் டெவலப்டு. சரி, அப்போ எப்போ ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்குது இல்லையா, இதை நடக்க விடாமல் நம்ம பண்ணோம்னா, இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்க விடாமல் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ரைட்டா? ஏன்னா ஃப்ரீலி டு எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட்னாவே நோ ஸ்ட்ரெஸ் வில் பி டெவலப்டு. ஓகே, உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் கொடுப்பாங்க, இந்த இதெல்லாம் அல்ஃபா வேல்யூ, டெல்டி வேல்யூ, எல் வேல்யூ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃப்ரீலி டு எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்து ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. 4 ஆப்ஷனில் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்று ஜீரோவாக இருக்கும், நம்ம ஜீரோன்னு எழுதணும். ரைட்டா? நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணி போட்டுறக்கூடாது. ஓகே, ரைட்டு. இப்போது ஸ்ட்ரெஸ் எப்போ டெவலப் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஸ்பெசிமனில் இது எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, இதை ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆக விடலை. நான் ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆக விடலை, இந்த இடத்துல ஒரு ஃபிக்சரை வச்சுட்டேன். அப்போ இவ்வளோ எலாங்கேஷன் வராது இல்லையா, அப்போ எலாங்கேஷன் வர வேண்டிய இடத்துல வரல. அப்போ என்ன ஆகும், இது இந்த செவுத்தில் அப்படியே முட்டிக்கிட்டு, ரைட்டா, உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸு டெவலப் ஆகிடும். அது என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுனா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, ஸோ உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸு டெவலப் ஆகிடும். ஸோ இதுதான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ரைட்டா? ஸோ அதாவது இஃப் expansion is restricted, restrict பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா compressive stress will be developed. ரைட்டா? இது எப்போ நடக்கும், ஹீட்டிங் அப்போ. இது அப்ஜெக்டிவ்ல கேட்பாங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணும்போது இஃப் த எலாங்கேஷன், இஃப் த சேஞ்ச் இன் லென்த் இஸ் ரெஸ்ட்ரிக்டட், எலாங்கேஷனா கான்ட்ராக்ஷனான்னு சொல்லாமல் சேஞ்ச் இன் லென்த் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் வைல் ஹீட்டிங் அப்படின்னு கேட்டாவே, ஹீட் பண்ணாவே லென்த் இன்க்ரீஸ் ஆக ட்ரை பண்ணும். அப்போது இப்போ இந்த ஸ்பெசிமனில் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆக விடாமல் நான் தடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், புஷ்ஷிங் ஃபோர்ஸ் தானே ஆக்ட் ஆகும், புஷ்ஷிங் ஃபோர்ஸ். அப்போ புஷ்ஷிங் ஃபோர்ஸ்னால என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகும், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகும். ரைட்டா? ஸோ எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணுது, ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணுது, அதை எக்ஸ்பேண்ட் ஆக விடாமல் நான் தடுத்துட்டேன், அப்போ புஷ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ புஷ் பண்ணும்போது உங்களுக்கு புஷ்ஷிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரைட்டா? அதனால தான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் டெவலப்டு. ஓகே, இதே அரேஞ்ச்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டா? இந்த மெட்டீரியலை நான் கூல் பண்ணுறேன். ரைட்டா? கூல் பண்ணும்போது என்ன ஆகுது, லென்த் ட்ரைஸ் டு டிக்ரீஸ், லென்த்து குறையிறதுக்கு முயற்சி பண்ணும். ரைட்டா? குறையிறதுக்கு முயற்சி பண்ணோம். இதை ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டா லென்த்து இவ்வளோ தூரம் வந்துடும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துடும், குறைஞ்சிரும். அதை குறைய விடாமல் நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே ஃபிக்சரை போட்டு அடைச்சிட்டேன். ஓகேவா? பிடிச்சிக்கிட்டேன் நல்லா. இப்போ இதை கூல் பண்ணும்போது குறையக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபிக்சரை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஃபிக்சர் என்ன ஆகும்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். ரைட்டா? வெளிநோக்கி இழுக்கும், அதை குறைய விடாமல் எடுக்கணும். இதோட லென்த்து குறைய விடாமல் நான் பண்ணணும்னா இப்படி தானே எடுத்தாகணும். அப்போ என்ன, ஆட்டோமேட்டிக்கலி டென்சைல் ஸ்ட்ரெஸ் வில் பி டெவலப்டு. ஓகே, ஸோ இஃப் கான்ட்ராக்ஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட், ஸோ எப்போ கான்ட்ராக்ஷன்னா கூலிங் அப்போ. ரைட்டா? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் டெவலப்டு. கரெக்டா?
ஸோ இதுதான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் ஆர் ஃப்ரீ டு கான்ட்ராக்ட்னா ஸ்ட்ரெஸ்ஸு 0. இல்லை எக்ஸ்பேன்ஷனை வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை கான்ட்ராக்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான். ஓகே, சரி. இவ்வளோ தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் இதில் தெரிஞ்சுக்கிறது என்ன, அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் என்ன மேக்ஸிமம் மோஸ்ட்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், ரைட், 2 மெட்டீரியல், அதாவது காம்போசிட் பார், ரைட்டா, காம்போசிட் பார், இது வந்து காப்பர், இது வந்து ஸ்டீல். காப்பர் வந்து ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ ஒரு 10 டிகிரி டெம்பரேச்சரை கொடுத்தோம்னா ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகி போயிடும். ஆனால் ஸ்டீல் வந்து அவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ காப்பரோட எக்ஸ்பான்சிவிட்டி இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டீலோட எக்ஸ்பான்சிவிட்டி. இதை கொடுத்துருவாங்க, ரைட்டா. கொடுக்கலனாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும், காப்பர் தான் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகும், ஸ்டீல் வந்து ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும், ரைட்டா. இப்போது இதை வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ரைட்டா. ஒரு எண்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதே ரெண்டில் ஃபிக்ஸ் பண்ணலை, ரைட்டா, ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு 100 டிகிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு, டெல்டி 100 டிகிரின்னு வச்சுக்கோங்க, 100 டிகிரி ஹீட் பண்ணுறாங்க. ஓகே, 25ல் 125 வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும்னா, இந்த காப்பர் வந்து வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும். ஆனால் இந்த ஸ்டீல் என்ன பண்ணும்னா, இந்த காப்பர் எக்ஸ்பேண்ட் ஆகிறத பிடிச்சி நிறுத்த ட்ரை பண்ணும், ரைட்டா. இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்னன்னா, காப்பரில் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகும், ஸ்டீலில் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து நோ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்டீல் என்ன பண்ணுது, காப்பரை பிடிச்சி இழுக்குது. இந்த காப்பர் என்ன பண்ணுதுன்னா ஸ்டீலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுது, ரைட்டா. அப்போது இது ரெண்டுலேயும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகும். என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்டீல் வந்து கம்மியாக எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு, காப்பர் வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஸ்டீலை பிடிச்சி புல் பண்ணும், ரைட்டா. ஸோ ஸ்டீல் இஸ் பீயிங் புல்டு பை காப்பர், ரைட்டா. அப்போது ஸ்டீலில் என்ன ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ், ரைட்டா. அதே மாதிரி ஸ்டீல் என்ன பண்ணும், இது கம்மியாக தான் எக்ஸ்பான்சிவிட்டி இருக்குது, கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். வேகமாக போகிற காப்பரை பிடிச்சி இழுத்து நிறுத்தும், ரைட்டா. அப்போது இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்க வேண்டிய காப்பர் கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ ஸ்டீல் என்ன பண்ணுது, காப்பரை பிடிச்சி புஷ் பண்ணுது, ரைட்டா. அப்போ காப்பரில் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகுதா. ஸோ காப்பர் இஸ் பீயிங் contracted by steel. ஸோ கான்ட்ராக்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு காப்பரில் என்ன கிரியேட் ஆகுதுன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, இதுதான், இது அப்ஜெக்டிவில் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு ஹீட் பண்ணுறாங்க இந்த காம்போசிட் பாரை. காப்பரில் என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகுது, ஸ்டீலில் என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் டேப்பர் பார். இப்போ டேப்பர் பார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூனிஃபார்ம்லி இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் ஏரியா, க்ராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகே, ஸோ டயமீட்டர் வந்து யூனிஃபார்மாக வேரி ஆகிட்டுருக்கு. ப்ரீவியஸ்லி நம்ம ஒரு பிரிஸ்மேட்டிக் பாருக்கு பார்த்தோம், ஸ்ட்ரெஸ்ஸு, தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு சிக்மா இஸ் ஈக்குவல் டு அல்ஃபா டெல்டி இன்ட்டு இ அப்படின்னு சொல்லி அதே ஃபார்மேட்டு தான். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு அல்ஃபா டெல்டி இன்ட்டு இ. இதில் அடிஷ்னலாக என்ன வரும் அப்படின்னு சொன்னால் டயாமீட்டர் ரேஷியோ d2/d1, அதாவது மேக்ஸிமம் டயா பை மினிமம் டயா. ஓகே, மேக்ஸிமம் டயா பை மினிமம் டயா. ஸோ அந்த ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் டேப்பர் பார்.
இதே பிரிஸ்மேட்டிக் பாராக இருந்தால் ஆல்ஃபா இன்ட்டு டெல் டி இன்ட்டு இ மட்டும் வரும், ரைட்டா? மற்ற எல்லாமே அதே தான். பிரிஸ்மேட்டிக் பாருக்கு பார்த்த மாதிரி என்னென்ன பார்த்தோம்? டெல் எல் பார்த்தோம். டெல் எல் என்ன அப்படின்னு சொன்னால் சிக்மா டிவைடட் பை இ இன்ட்டு எல் வருமா? ஸோ இதை நீங்கள் ஆல்ஃபா டெல் டி இ கேன்சல் ஆகிடுமா? இன்ட்டு d2 by d1 இன்ட்டு எல் டெல் எல். ஓகே, அந்த கேஸில் பார்த்த மாதிரி ஃப்ரீலி எக்ஸ்பேண்டிங் ஆர் ஃப்ரீலி கான்ட்ராக்டிங் அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் இன்சைட் த ஸ்பெசிமன். ஓகே, ஸோ எக்ஸ்பேன்ஷனை நம்ம தடுத்து நிறுத்தினா அப்போ தான் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளே டெவலப் ஆகும். அதே மாதிரி கான்ட்ராக்ஷன் கூலிங் அப்போ கான்ட்ராக்ஷனை தடுத்து நிறுத்தினா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு டெவலப் ஆகும். ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கொஷின்ஸ் இஎஸ்சி புக்கில் வந்து கொஷின்ஸாக கேட்டிருந்த சில கொஷின்ஸ், ஜென்ரல் டாப்பிக்கில் கவர் ஆகாத சில கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, லாமிஸ் கான்ஸ்டன்ட் லாம்டாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் மியூ இ divided by 1 plus mu into 1 minus 2 mu. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மியூங்கிறது பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகே, மியூ இ யங்ஸ் மாடுலஸாக இந்த 1 ப்ளஸ் மியூ அப்படிங்கிறது இப்போ இதில் மைனஸ் வருமா ப்ளஸ் வருமாங்கிற கன்ஃபியூஷன் கூட வரும் நிறைய பேருக்கு, ரைட்டா? இப்போ இந்த 1 ப்ளஸ் மியூ நம்ம அந்த ரிலேஷனில் பார்த்தோம், இஜிகே ரிலேஷனில் இ ஈக்குவல் டு 2g இன்ட்டு 1 ப்ளஸ் மியூன்னு பார்த்தோம். அந்த 1 ப்ளஸ் மியூவை அங்கே போட்டுருணும், ரைட்டா? அதே மாதிரி ஈக்கும் கேக்கும் உள்ள ரிலேஷனில் இ ஈக்குவல் டு 3k இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூன்னு பார்த்தோம். அந்த 1 மைனஸ் 2 மியூ அங்கே போட்டுடலாம், ரைட்டா? ஸோ இது ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ ஃபார் ஸ்டீல். ஜென்ரலாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணவங்களுக்கு இது நல்ல மனப்பாடம் ஆகிருக்கும், ரைட்டா? இதையும் வந்து ஒரு கொஷினில் 2017 டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ 2.1 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான் மெகா பாஸ்கல்னு. இந்த கன்வர்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்டா? 2.1 இன்ட்டு 10⁵ மெகா பாஸ்கல்னு சொல்லலாம், ஆர் 210 ஜிகா பாஸ்கல், ரைட்டா? ஸோ இதிலேருந்து 10⁻³ எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜிகா பாஸ்கல்னு ஆயிரும். அப்போ மீதி 10⁻²ஆ 2.1 இன்ட்டு 10⁻², 210 ஜிகா பாஸ்கல் இஸ் த ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ், ரைட்டா? இது 210ங்கிறது சில நேரத்தில் 200ஆகவும் இருக்குல்ல, 205ஆகவும் இருக்கும், ரைட்டா? இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வேல்யூ. இன்னொன்று இதோட பாய்சன்ஸ் ரேஷியோ ஸ்டீல். ஓகே, ஸ்டீலோட பாய்சன்ஸ் ரேஷியோ எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0.25லேருந்து 0.33 வரைக்கும் இருக்கும் ஜென்ரலாக. ஓகே, இந்த ரேஞ்சில் பாய்சன்ஸ் ரேஷியோ இருக்கும். இதுவும் ஒரு அப்ஜெக்டிவில் கேட்டிருக்காங்க, ரைட்? சரி, இப்போ இந்த வேல்யூ கொடுத்து இந்த ரெண்டு வேல்யூமே கொடுத்துட்டு அவங்க வந்து அதர் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸை கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்? இதோட ஜென்ரலாக ஸ்டீலுக்கு வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ் ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 80, அரவுண்ட் 80 ஜிகா பாஸ்கல். இல்லைன்னா இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா 0.8 இன்ட்டு 10⁵ மெகா பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், ரைட்டா? ஸோ உங்களுக்கு இ அண்ட் ஜி வேல்யூவை கொடுத்துட்டு மியூவை கேட்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சில் வரும் மியூ வேல்யூ, ரைட்டா? ஸோ அந்த ரிலேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் கே வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரைட்டு. இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் கேஸ்ட் அயன். கேஸ்ட் அயனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இ வேல்யூ, இ ஃபார் கேஸ்ட் அயன் இஸ் 1/2 half of E steel, right? இது ஜென்ரலாக நோட்டில் கொடுத்துருக்கிறது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அலுமினியமோட யங்ஸ் மாடுலஸ்.
1/3, 1/3 of Young's modulus of steel. Okay. இப்போ இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ மியூ வந்து உங்களுக்கு 0லேருந்து 0.5 வரைக்கும் வேரி ஆகும் ஃபார் எனி மெட்டீரியல். ஓகே, ஃபார் யூனி ஆக்சியல் லோடிங். ஓகே, ஜென்ரலாக பை கால்குலேஷன் இப்படியும் சொல்லுவாங்க, -1லேருந்து 0.5 வரைக்கும் வேரி ஆகும். அதாவது அந்த ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, மியூவை யூஸ் பண்ணி இஜிகே ரிலேஷன், அதுலேருந்து எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னால் -1லேருந்து 0.5 வரைக்கும் வேரி ஆகும். ஓகே, பட் இது நெகட்டிவ் இதை வந்து கன்சிடர் பண்ணுறது இல்லைங்கிறதுனால 0 to 0.5, ரைட். இது வந்து இந்த இஜிகே ரிலேஷன்லேருந்து ஓகே, நம்ம அந்த ரெண்டு ரிலேஷன் இருக்கு இல்லையா, E is equal to 2G into 1 plus mu, அதே E equal to 3K into 1 minus 2 mu. இதில் இருந்தால் நம்ம இந்த ரேஞ்சை எடுக்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்க வாய்ப்பில்லை, பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த E வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும். E மட்டும் இல்லை, GK எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும், கிரேட்டர் தென் 0, ரைட்டா. அப்போ இந்த E இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0வா, அதே மாதிரி தான் இங்கேயும் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ இதை எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள், என்ன வரும், 2G into 1 plus mu is greater than 0வா. ஓகே, அப்போது 1 plus mu is greater than 0, ரைட்டா. அப்போது mu is greater than -1 வருமா, 1 அந்த பக்கம் போச்சுன்னா -1. அப்போ -1 விட அதிகமாக இருக்கும் மியூ, அதாவது -1 விட கம்மியாக இருக்காது, -2 -3 எல்லாம் இருக்காது. ஓகே, -1 -0.5 0 0.5 அப்படி தான் வேரி ஆகும், ரைட்டா. சரி, இது ஒரு கண்டிஷன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுங்க, அதே மாதிரி 3K into 1 minus 2 mu is greater than 0வா. அப்போ 1 minus 2 mu is greater than 0. அப்போது -2 mu is greater than -1 வரும். மைனஸை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் மாறிடும். 2 mu is less than 1 வருமா, 2 mu is less than 1 வரும். ஓகே, அப்போது mu is less than 1/2 வருமா, ரைட். அப்போ இதிலேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா, மியூ வந்து 1 விட அதிகமாக இருக்கணும், -1 விட அதிகமாக இருக்கணும். ஓகே, எதை விட கம்மியாக இருக்கணும்னா 1/2 விட கம்மியாக இருக்கணும், ரைட். ஸோ மியூ வேரிஸ் ஃப்ரம் -1 to 0.5 அக்கார்டிங் டு திஸ் ரிலேஷன், ரைட்டா. பட் மியூ வந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூவை எடுத்துக்க மாட்டோம், ரைட்டா. ஸோ அதனால் 0 to 0.5 இதை தான் வந்து நம்ம யூனிஆக்சியல் லோடிங்க்கு கன்சிடர் பண்ணுறோம், ரைட்டா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூ ஈக்குவல் டு 0.5 அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குன்னா, பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். ஓகே, இப்போ பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு தான் வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால், நம்ம இழுக்க இழுக்க லென்த் இன்க்ரீஸ் ஆகும், வித்து அதாவது டயமீட்டரும் டிக்ரீஸ் ஆகும். டயமீட்டர் டிக்ரீஸ் ஆனாலும் கன்சிடரபிள் வால்யூம் சேஞ்ச் இருக்கும், ரைட்டா. அதான் எலாஸ்டிக்குங்கிறது, அதுதான் ஒரு சின்னதாக இருக்கிறத பெருசாக ஆக்கிக்கலாம், ரைட்டா. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுதான் எலாஸ்டிக் மெட்டீரியல். ஆனால் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னால், சுத்தமாக எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் வால்யூம் சேஞ்ச் ஆகாது, ரைட்டா. இதை வந்து இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லேட்ரல் டைமென்ஷன் குறைஞ்சிரும், கீப்பிங் த வால்யூம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து நோ சேஞ்ச் இன் வால்யூம்.
right? So del V is 0. அப்போ volumetric strain 0 தானே, del V by V equal to 0, right? ஸோ இப்போ இந்த மாதிரி இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் பல்க் மாடுலஸ் எவ்வளோ இருக்கும்? பல்க் மாடுலஸ் K is equal to normal stress by volumetric strain. உங்களுக்கு volumetric strain 0. So this is nothing but infinity. Bulk modulus is infinity. அதாவது mu equal to 0.5 இருந்தால் bulk modulus infinity. ஸோ அதுவும் நம்ம வந்து இந்த ரிலேஷன்லேருந்து கொண்டு வரலாம். அந்த செகண்ட் ரிலேஷன் பாருங்கள், E is equal to ஆக்சுவலி இதிலிருந்து தான் நம்ம இந்த ரிலேஷன் எடுத்தது. அதாவது 0.5 இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது E is equal to 3K into 1 minus 2 mu இந்த ரிலேஷன்லேருந்து தான் எடுத்தது. ஓகேவா? சரி, இப்போ இந்த ரிலேஷனில் நம்ம மியூவை 0.5 போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரைட் என்ன வரும்? ஸோ E is equal to 3K into 1 minus 2 into 0.5. ஸோ உங்களுக்கு 3K is equal to K is equal to E divided by 3 into 1 minus 1, that is E divided by 3 into 0, E by 0. So that is infinity. So bulk modulus is infinity. Bulk modulus infinity அப்படின்னு சொன்னாவே நம்ம இதில் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் bulk modulus infinity 1 by 0. So volumetric strain will be 0, right? EV 0. EV 0 எதனால் அப்படின்னு சொன்னால் no change in volume, del V 0, right? ஸோ இதில் என்ன ஆன்சர் வேணாலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மியூ ஈக்குவல் டு 0.5 இருந்தால் வாட் இஸ் இட்ஸ் பல்க் மாடுலஸ் அப்படின்னு கேட்கலாம், இன்ஃபினிட்டி. வாட் இஸ் இட்ஸ் சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு கேட்கலாம், அது 0. வாட் இஸ் இட்ஸ் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னு கேட்கலாம், அது 0, ரைட்டா? ஆர் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் 0 இருந்துச்சு அப்படின்னா வாட் வில் பி த பாய்சன்ஸ் ரேஷியோன்னு கேட்கலாம், தட் இஸ் 0.5. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பெக்யூலியர் கேஸு, இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். ஸோ பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தான் லென்த்து சேஞ்ச் ஆனாலும் லேட்ரல் டைமென்ஷன் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகி கீப்பிங் த வால்யூம் கான்ஸ்டன்ட், அதுதான் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். கொஞ்சம் கூட அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஓகே, ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, அதுதான் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல். மியூ இஸ் 0.5. ஸோ இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அந்த பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் இதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து கிளே, ரப்பர். ஓகே, இதெல்லாம் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக்னு எடுத்துக்கலாம், ரைட்? மியூ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் அது 0. ஓகே, அப்போது உங்களுக்கு எய்தர் நியூமரேட்டர் 0வாக இருக்கணும், இல்லை டினாமினேட்டர் இன்ஃபினிட்டியாக இருக்கணும், அப்போ தான் அந்த வேல்யூ 0, ரைட்டா? ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயின் இஸ் 0 ஆர் longitudinal strain is infinity. ஓகே, இதுதான் வந்து மியூ ஈக்குவல் டு 0 கேஸ். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் ஃபார் கார்க் மெட்டீரியல். ஓகே, ஸோ இதான் நம்ம மியூ ஈக்குவல் டு 0.5க்கு என்னங்கிறத பார்த்தோம், அதே மாதிரி மியூ ஈக்குவல் டு 0க்கு என்னங்கிறத பார்த்தோம், ரைட்டா? இந்த ரெண்டு கேஸும் வந்து அப்ஜெக்டிவில் கேட்பாங்க, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட்டு the number of independent elastic constants பார்த்தோம், ரைட்டா? அந்த EGK சொல்லும்போது அந்த 3 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும், பட் அதில் இண்டிபெண்ட் கான்ஸ்டன்ட்டுங்கிறது 2, ரைட்டா? ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, அந்த 3வது கான்ஸ்டன்ட்டுங்கிறது இந்த 2ஐயும் டிபெண்ட் பண்ணி இருக்கும், ரைட்டா? ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறது எல்லாமே, இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கன்சிடர் பண்ணுறது எல்லாமே ஐசோட்ரோபிக் மெட்டீரியல், ஐசோட்ரோபிக் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் தான் நாம் கன்சிடர் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ ஐசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் 2. ஓகே, இதே
ஆர்த்தோட்ரோபிக்கு 9 independent constants. அனைசோட்ரோபிக் இதுக்கு 21, ரைட். இது வந்து ஒரு புக்கில் கொடுத்துருக்கு. இது வந்து ஆக்சுவலி ஐசோட்ரோபிக்கு எத்தனை எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், இதுதான் வந்து நிறைய அப்ஜெக்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறது. ஓகே, மற்ற மெட்டீரியல்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா. இப்போ ஐசோட்ரோபிக் அப்படிங்கிறது எல்லா டைரக்ஷன்லேயும் த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், அதுதான் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ்க்கு கன்சிடர் பண்ணது எல்லாமே வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் தான். அதனால் ஆர்த்தோட்ரோபிக் அனைசோட்ரோபிக் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. பட் எவ்வளோங்கிறது தெரிஞ்சுக்குவோம், ரைட்.